சிவாய நம. குருவே சரணம். ஒரு அற்புதமான ஒரு தகவலை சொல்ல போகின்றோம். ஸ்ரீ சுந்தர குஜாம்பிகா சமேத ஸ்ரீ மகாலிங்க சுவாமி தேவஸ்தானம், மேலநத்தம், தென்னங்குடி. இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, புதுச்சேரி மாநிலம் காரைக்காலுக்கு அருகாமையில் திருநள்ளாறு, சனி நிவர்த்தி ஸ்தலம். திருநள்ளாறிலிருந்து தென்னங்குடிங்கிற ஒரு கிராமத்திற்கு தெற்கு நோக்கி ஒரு அரை மைல் தூரத்தில், கொஞ்சம் தூரம், ஒரு அரை மைல் தூரத்திலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயம் பகவான் திருமேனி மட்டும்தான் சதுர பீடமாக பகவான் இருந்தார். அவரை எடுத்து புனரமைப்பு செய்து நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்விக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேகமானது சிவாச்சாரியார் நித்யானந்தம் ஐயா அவர்களால் மிக சிறப்பாக அற்புதமாக நடைபெற்றது. நன்னிலம் ஐயாவிற்கு நன்னிலம். ஒரு ஆத்மார்த்தமான ஒரு மனிதர். அவரை இந்த வீடியோவில் எதற்காக நாம் கும்பாபிஷேகம் வருஷ பூர்த்திக்கு தான் இதை வீடியோ போட வந்தோம். இருந்த போதிலும் சில பேருடைய விஷயங்களை சொல்ல வேண்டும். இருப்பதை வைத்து சிறப்பாக செய்து முடிப்பதில் வல்லமை படைத்தவர். அவர் குடும்பத்தோடு வந்திருந்தார். பையனுடைய பெயர் பிரகாஷ்னு பேர், சிவசாதகம். அற்புதமான ஒரு தம்பி பையன், அருமையான பையன். இவரெல்லாம் ஒரு 20-30 பேரை அழைச்சிட்டு பிரமாதமாக செய்து கொடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்தலம். தெய்வ திருமேனிகள் எல்லாம் புதிதாக வாங்கப்பட்டது. எல்லாம் கருங்கல் விக்கிரகங்கள் எல்லாம் புதிதாக வாங்கப்பட்டது. பகவான் மட்டும்தான் அங்கே இருந்தார். அதை உடனடியாக எடுத்து புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் கண்டது. கடந்த ஆவணி மாதம் 21ஆம் தேதி, அதாவது போன வருடம். இப்போது இந்த வருடம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை அன்று, வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி அன்று வருஷ பூர்த்தி வருகின்றது. இந்த வருஷ பூர்த்தியிலே பகவானுக்கு காலையில் மகா யாக வேள்விகள் செய்யப்பட்டு கும்ப கலசங்கள்லாம் வைத்து அம்பாள் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு, ஏனைய தெய்வங்களுக்கும் அம்பாள் மங்கள வாராகியாக அம்பாள் அங்கள் வீட்டிருக்கிறார். ஸ்தலத்திலே மங்களகரமாக வாராகி இருக்கிறார். எல்லா பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தூப தீபங்கள் அலங்காரங்கள் செய்த பிறகு அன்னதானம் செய்யப்படும். பிறகு மாலை திருக்கல்யாணத்திற்கு தெய்வ திருமேனி புதிதாக கருவாக உருவாகி கொண்டிருக்கிறது. விரைவிலே அது வந்துவிடும். அந்த ஆலயத்திற்காக மிக சிறப்பாக அற்புதமாக அந்த தெய்வ திருமேனி தயாராகி கொண்டிருக்கிறது. சுவாமி மலையிலே அங்கிருந்து வரப்போகிறது. சுவாமிக்கான படிசட்டம் என்று சொல்லக்கூடிய படிசட்டம் சுத்தமான தேக்கிலே நேர்த்தியாக 2 படி நிலையாக செய்யப்பட்டு விஷ்ணுபுரம் என்ற ஊரிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியாரை வைத்து செய்யப்படுகிறது. இதெல்லாம் ஆலயத்திற்கு வரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் நமது ஆலயத்திலே பகவான் சதுரபீடமாக வீற்றிருக்கின்றார். சிவபெருமானுக்கு எப்போவும் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது வழக்கம். நமது ஆலயத்திலே வில்வத்தாலும் செய்யப்படும், துளசியாலும் செய்யப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். துளசியால் அர்ச்சனை செய்வோம். ஏன்னா மகாவிஷ்ணு வழங்கிய ஸ்தலம், அதாவது வணங்கிய ஸ்தலம் என்றால் பகவான் பூஜித்த ஸ்தலம்னு சொல்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய ஆலயத்தினுடைய சிறப்புகளை நாம் இப்போது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? வில்வ இலையால் பார்த்தோம், துளசி இலையால் பார்த்தோம். அடுத்தது அம்பாள். நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே கேட்ட விஷயத்தை கேட்ட மாதிரியே கொடுத்துருது. காரணம் என்னன்னா, பகவான் ரொம்ப நாளாக உறங்கி கொண்டிருந்தார். தனியாக இருந்தார் அல்லவா, ரொம்ப நித்திரையில் இருந்தார். அதாவது ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். இறைவன் மீது கொண்ட பற்று, அதனாலே தான் நான் அப்படி சொல்கின்றேன். அதனாலே பகவான் ஆழ்ந்த தியானத்திலே இருந்தார். பகவானை நாம் வெளியுணர்ந்து வந்துவிட்டார் அல்லவா, அவருக்கெல்லாம் பரிவாரங்கள் எல்லாம் செய்து கும்பாபிஷேகம்லாம் செய்து திருக்கல்யாணம்லாம் செய்துட்டோம். இப்போ அடுத்து 2வதாக வருஷ பூர்த்தியை செய்வார். மனம் மகிழ்ந்து விட்டார். மகிழ்வது தானே, இறைவனை மகிழ்விக்க வேண்டும். அதனால் நாம் மகிழ வேண்டும். அதனால் இறைவனுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் சிரத்தையாக செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு செய்ய வேண்டியது செய்திருவார். அதன் அடிப்படையிலே ஆலய தூய்மை என்பது நமது ஆலயத்தில் உண்டு. ஆலய தூய்மைன்னு ஒன்று இருக்குது. தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கணும் ஆலயத்தை. அங்கே தான் இறைவன் இருப்பார், வேற எங்கேயும் இருக்க மாட்டார். அதனால தான் நமது ஆலயம் சுத்தமாக இருக்கும், அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். பார்த்தாலே அழகாக இருக்கும். அவ்வளோ சுத்தமாக ஆலயம் இருக்கும். கருவறையிலிருந்து கோவில் வரைக்கும் சுத்தமாக இருக்கும். இந்த விழா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் 10ஆம் தேதி நடைபெற போகின்றது. மன்னிக்க வேண்டும். ஆமாம், ஆவணி மாதம் 10ஆம் தேதி, ஆகஸ்ட் 26. இப்போ மே மாதம் நடக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். சரி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நல்லது நடக்கட்டும்.
அனைத்து அடியார் பெருமக்களும், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும், நல்ல உள்ளங்களும் எல்லோருக்கும் பகிர்ந்தளியுங்கள், எல்லோருக்கும் பகிர்ந்தளியுங்கள். இந்த விழாக்கோலம் காணப்போகிறது நமது ஆலயம். அது மட்டுமல்லாமல் நம்ம விலாசங்களை சொன்னோம், அலைபேசி எண்ணை சொல்லவில்லை. 7598573635 7598585735 என்றது அது வாட்ஸ்அப் எண். மற்றும் ஜிபேன்னு சொல்லக்கூடிய கூகுள் பே எண் சொல்லுவோம் இல்லையா, அந்த எண் தான். நன்கொடை வழங்கக்கூடியவர்கள், ஆலயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்கள், ஏதேனும் இந்த பகவானுக்கு செய்ய வேண்டுமே இறைவா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதற்கான பாக்கியத்தை இறைவன் யார் யாருக்கெல்லாம் அருளியிருக்கிறாரோ அவர்களெல்லாம் நன்கொடை வழங்கலாம். அது மட்டுமல்லாமல் எல்லோரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பதிவை எல்லோருக்கும் பகிர்ந்தளியுங்கள். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சிவாய திருச்சிற்றம்பலம். சிவாய திருச்சிற்றம்பலம்.